வணக்கம் மக்களே, என்னோட வீடியோ பார்த்த அத்தனை மக்களுக்கும் என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சர்ப்ரைஸ் பண்ண நன்றி, லைக் பண்ணது நன்றி. அதே மாதிரி நீங்கள் என்ன பார்க்கணும்னா திரு ஜெயக்குமார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இத்தனை வீடியோ பார்த்து கூட அவனுக்கு வந்து இறக்கம் இல்லாமல் இருக்கிறான் ஒரு காரியம். ரெண்டாவது, இந்த ஒரு ஹெல்ப் பண்ணணும், கஷ்டப்படுறாங்களே அவன் கஷ்டத்தோட அந்த பாவம் அவனுக்கு யார் இருக்கிறா அப்படின்னா ஒரு எண்ணம் வரல. அவனுக்கு கத்திட்டே இருக்கான், அவன் இஷ்டமாக கற்றுட்டான், அவன் இஷ்டமாக பண்ணிட்டான், அவன் இருக்கிறான். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, அவன் பார்க்காம போனாலும் சரி, அவனுக்கு வந்து மனசாட்சி ஒன்றும் கிடையாது. மனசாட்சி கட்டுப்படுறவன்னா எப்பயும் அவன் செஞ்சுப்பான். அவன் அப்போ இல்லாத இப்போ மட்டும் மனசாட்சி அவனுக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த வீடியோ போடும்போது தினமும் ஒவ்வொரு வீடியோவும் அவன் கண்டும் காணாமல் இருக்கிறான் ஒரு காரியம். அவனுக்கு ஏன் நீ ஒரு திமிரு, ஏன் ஒரு கொழுப்புனா அங்கே வந்து எமிமாவோட சப்போர்ட்டு. இந்த எமிமா சப்போர்ட்னால அவன் என்ன செய்யறான்னா, சரி நம்ம ஒரு சொல்லத்தோடு ஒரு ஆளுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் நம்ம ஏன் தரணும் சொல்லிடலாம். சரி அவங்க வந்து எல்லாம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, யார் செஞ்சாலும் சரி, அவன் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தெய்வத்துக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான்? ஒரு பதில் சொல்ல முடியாது. அவன் செஞ்ச தப்பு கண்டிப்பாக ஒன்று தான் அவனை ஒரு நாள்னா ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போது நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம், எங்கள் அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்க, நான் பக்கம் கஷ்டப்படுறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம். அப்போ அந்த கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன செய்யணும்னா ஒரு உணர்ந்து ஐயோ கஷ்டப்படுறாங்க பாவம் ஹெல்ப் பண்ணாமல் யாராருக்கும் ஹெல்ப் பண்ணுறான். ஒரு முன்னப்ப தெரியாத ஆள் கூட ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணி போட்டோம், நான் வேணாம் சொல்ல. ஆனால் தன்னுடைய மகனுக்கும் செய்யணும், தன்னுடைய மனைவிக்கும் செய்யணும், அந்த எண்ணம் ஒன்றும் வரலை. அப்படி ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாரும் வந்து இது செய்யலாம் சரி சொல்லிட்டு இருக்கான் ஒரு காரியம். இப்போ அவன் செய்து வந்து நல்லதா கெட்டது வந்து அவன் மனசாட்சி தெரியும் ஒன்று. ஏன்னா வந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும், கடவுளை உயர்த்துவார் அப்படி இப்படி சொல்லி எல்லாருமே வந்து ஏமாத்துறான். ஆனால் அவனோட மனசில் நம்ம இந்த தப்பு பண்ணுறதுக்குமே இந்த தப்பு நல்லதா கெட்டதான்னு அவனுக்கு தெரியாது. எல்லாருக்கும் சொல்லலாம், எல்லாருக்கும் சேரம் பண்ணுறான். ஆனால் அவனோட மனசாட்சி கட்டுப்பட்டு இல்லை ஒரு காரியம். எல்லாருக்கும் அவன் வந்து உபதேசம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவனுக்கு உபதேசம் பண்ணுறது யாருக்கா யாரும் கிடையாது ஒரு காரியம். ரெண்டாவது, எனக்கு அம்போன்னு விட்டு போயிட்டேன் அன்னைக்கு இந்த நாளில். இந்த 20 வருஷம் கஷ்டப்படுறாங்க இப்படிலாம். இந்த 20 வருஷமும் எத்தனை கஷ்டங்களும் பாரங்களும் ஒரு மனுஷனுக்கு வந்து அது யாருக்கும் தெரியாது. தெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா எல்லா வாழ்க்கையும் கஷ்டங்கள் வராமல் இருக்காது. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அது டபுள் மடங்கு வந்தது கஷ்டங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நினைக்கல இந்த வீடியோ வந்து என்ன இப்போ ஒரே இதாக போட்டுட்டு. ஆனால் ஏன் போட்டேன்னா, ஒருத்தர் வந்து ஒரு காயம் தாங்கலை, 2 காயம் தாங்கலை, உடம்பு ஃபுல்லாக காயம்னா தாங்க முடியாது. அது போல் தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு காயத்தை வச்சுட்டு போயிட்டோம். அது காயமாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு இயற்கையான ஒரு அழிவு சொல்லலாம். ஒரு இயற்கையாக வந்து ஒரு சுனாமி வருது, ஒரு புயல் வருது, ஒரு மழை வெள்ளம் வருது, ஒரு நிலநடுக்கம் வருது, ஒன்று என்ன சொல்வது, ஒவ்வொன்றும் ஒரு வெயில் சூடு அதிகமாக ஆகுது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு இயற்கையானது அழிவு வருது. அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையிலுமே ஒரு சூறாவளி போல், ஒரு புயல் போல், ஒரு மழை போல், ஒரு சுனாமி போல், நிலநடுக்கம் போல், எரிமலை வெடிப்பு போல், அப்புறம் வந்து ஒரு வெள்ளம் போல் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் இந்த ஜெயமா வந்துட்டான். அப்போது ஒவ்வொருவரும் ஸ்டெப்பாக வந்து எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து அவன் நான் எதுவும் தப்பு பண்ணலைங்க, நான் எதுவும் செய்யலைங்க, நான் சொல்லிடல, எல்லாரும் சொல்ல.
நான் இந்த தப்பு பண்ண என்னை பற்றி பாருங்க இப்படிலாம் பேசுனது ஏன்னா சொல்லுவான் எனக்கு கண்டிப்பாக சொன்னதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் அவன் மனசாச்சு கை வச்சு சொன்னால் அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். 10 கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவனுக்கு கண்டிப்பாக புரியும் நம்ம செஞ்சது நல்லதாக கேட்டதான்ட்டு அவனுக்கே தெரியாமல். அப்படி ஒரு சூழ்நிலை. ஏன்னா இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா இன்னைக்கு அப்படி ஒரு 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 இயற்கையான ஒரு அழிவு அது போல எங்கள் வாழ்க்கையில் ஒரு அழிவாக தான் வந்தான். இன்னொரு காரணம் என்னன்னா அவன் நல்ல இடத்துக்கு எங்கள் அம்மாவோட நகையை வாங்கி அவன் நல்லா ஆயிட்டான். இன்னைக்கு நாங்கள் நல்லபடியாக சொல்லிட்டு அவன் மனசில் கொஞ்சம் கூட அந்த துள்ளி கூட வரல. அவனுக்கும் சரி அந்த எமிமாவுக்கும் சரி அந்த இறக்குமே கிடையாது. எங்கள் ரெண்டு ஒரே லிஸ்ட்டு தான். என்ன ஆணு பொண்ணு அவன்தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த அம்மாவுக்கும் சரி இவனுக்கும் சரி ஒரு இதுவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே போடணும் அவன் சாப்பிடணும் அப்படின்னா வந்தது யார் செத்தாமனா அப்படி ஒரு நினைப்பு ஒரு காரியம். அந்த மாதிரி அவன் செஞ்சு கொண்டுக்கிறான் ஒரு காரியத்தையும். ஒன்று என்னென்னா இன்னைக்கு அவன் நல்லபடியாக வாழணும் அவன் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா நகையை பிடுங்கி விற்றுட்டு அதில் வர காசு வச்சு அவன் நல்லா முன்னுக்கு வந்தான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் நல்லபடியாக இருக்கணும்டா, நான் நல்லபடியாக சாப்பிடணும், நல்லபடியாக வாழணும், நான் நல்லபடியாக தொழில் செய்யணும்னா அவனுக்கு அது மனசு வர மாட்டேன், அந்த பொம்பளைக்கு மனசு வர மாட்டேன். அப்போ இவங்களாம் என்ன மனுஷன்? ஒரு மனுஷன் கிடையாது, ஏன்னா வந்து ஒரு மிருகம். இவன் மனுஷ ஒரு இதுக்கு கிடையாது, ஒரு மிருகம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இருந்து போயிட்டான். இந்த ஜெயகம் பொறுத்தது என்னன்னா பணம் நகை அந்த மாதிரி தான் அவனுக்கு தவிர மற்றபடி வந்து அவனுக்கு குடும்பம் கோத்திரம் ஒரு மாடுக்கு நல்லா பிடிச்சினா பிள்ளைக்கு நல்லா தகப்பனா ஒரு குடும்பத்துக்கு நல்ல மறுமொழியா அவனுக்கு கிடையாது. யார் ஏமாத்தலாம், யாருக்கு கெடுக்கலாம், யாரை மோசம் பண்ணலாம் இருக்கான்னு தவிர யாருக்கு வந்து துரோகம் பண்ணாம இருக்கணும் அவன் இருக்க மாட்டான். எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டே அவனுக்கு தவிர அந்த துரோகத்தை நிறுத்த மாட்டான். அவன் வந்து ஒரு தொழில் இதோ தொழிலாக போயிடுச்சான் ஒரு காரியம். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஒவ்வொரு வீடியோ போடும்போது தான் நான் கத்தி போடுற ஒவ்வொரு வீடியோலாம். ஆனால் அவன் கண்டுக்காமல் இருக்கிறான். நம்மளுக்கு என்ன வந்தது? ஏன்னா வந்து என்னன்னா அவன் அசிங்கத்தை வந்து அவன் நல்லா கவலை இல்லை. சரி இந்த மாதிரி எவ்வளோ அசிங்கம் பார்த்து நம்ம இனிமேல் என்ன பண்ணியாச்சு இனிமேல் என்ன அவனை வந்து தொச்சு போட்டுப்பான். எப்படி தண்ணி மேலே படம் தொச்சு போட்டுமோ அதுக்கப்புறம் அவன் தொச்சு போடுவான். இந்த அசிங்கம்லாம் அவன் வந்து சர்வீஸு இதை வந்து இது அவன் வந்து சர்வீஸ் ரொம்ப ரொம்ப இன்பமானது அவனுக்கெல்லாம். அப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு போயிடுறான். அவன் வந்து இன்னும் சும்மா போகல, ஒரு சொல்லுவான் பாட முடியும் சும்மா போடுவான் ஏதோ சும்மா போகாத ஒரு ஆலோசனை போடணும். அந்த மாதிரி அவன் போகும்போது சும்மா போகல, இருக்க நகையெல்லாம் பிடிங்க தான் ஓடினான். ஒரு திருடன், நகை திருடன். அப்போ அவன் வந்து எல்லா துரோகமும் சரி எல்லா இதுவும் சரி பணம் நகை அவனுக்கு அதான் குடிக்கோலான்னு தவிர வாழணும் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக காப்பாற்றணும் இருக்கணும் அந்த ஒரு இதுவே கிடையாது. இன்னைக்கு வந்து ஊர் பாருக்கு நான் நல்லவன்ப்பா எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாருக்கும் மணி சமம் தரேன், எல்லாருக்கும் வந்து அரிசி தரேன், பருப்பு தரேன், சக்கரை தரேன், நான் துணி தரேன் சொல்லி எல்லாரும் செய்யலாம். செய்யட்டும், நான் வானம் சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய மனைவியும் பார்க்கணும். ஒரு இப்போ இப்படிலாம் இருந்துட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் ஒரு காரியம். எல்லாம் நடிச்சு போட்டோம். ஏன்னா வந்து நடிக்கிற வந்து இதுக்கு போட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் பிறப்பான் பேர். ஆனால் அவன் பொறுத்தது என்னன்னா யாரை கெடுக்கலாதான் பிறந்துடுவான் ஒரு காரியம். நம்ம யாரை கெடுக்கல, யாரை வந்து மோசம் பண்ணல, யார் குடும்பத்தை வந்து நகை வச்சுக்காங்க பணம் வச்சுக்காங்க, யார் வீட்டில் என்ன செய்யலாம் எதெல்லாம் அதுதான் கெடுக்க போடுறத தவிர மற்ற நல்லபடியாக வாழ வைக்கணும், நம்ம இந்த பூமியில் ஒரு சாதிக்கணும் அந்த மாதிரிலாம் பிறகுலவன். ஒரு குடும்பத்தை கெடுத்து போகணும் அவனுக்கு அதை வர பிறந்தான் தவிர ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது அவன் பிறகுல ஒரு காரியம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து வீடியோ போடணும்னா எனக்கு என்ன கஷ்டம்னா இந்த வீடியோ பார்த்து கூட வந்து ஒரு இரக்கம் இல்லாமல் இருக்கிறான். இன்னமும் கல்லான ஒரு இருதயம். இந்த
இந்த கல்யாண இது பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு கல்யாண இதையா நம்ம இப்படி இருந்துக்கலாம், நம்ம இப்படியே மங்களப்பான இல்லை. ஒரு நாள் கண்டிப்பாக அவனுக்கு அதை உபத்திரமாக கூட மாறும். அது அவனுக்கே ஒரு தீமையாக மாறும். சில அவனுக்கு வந்து ஒரு இதுவாக தான் மாறும். ஆனால் என்ன மாறினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அவனுக்கு வந்து நல்லது கிடையாது. எல்லாமே வந்து கெட்டது தான். கெட்டது சரி கெட்டது செஞ்சான் பார்த்தோட நல்லது செய்ய மாட்டான். அவனால் ஒரு குடும்பம் வாழ்ந்தது, ஒரு குடும்பம் நல்லபடியாக இருந்தால் சொல்லுது. அவனால் குடும்பம் அழிஞ்சுது சொல்லுறது ஒன்றும் இருக்கல தவிர அவனால் ஒரு குடும்பம் நல்லபடியாக ஆகுதுப்பா சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு எல்லா குடும்பத்தையும் வந்து ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான், காய்கறி, ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான பானம், வீட்டுக்கு என்னெல்லாம் முக்கியமான செய்யலாம். அப்போ இவங்ககிட்ட என்ன வருமானம் இருக்காது நீங்கள் யோசிச்சுக்கணும். என்கிட்ட வருமானம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஏன் நீங்கள் என்ன வீடியோ போடுறேன்னா அவன்கிட்ட காசு இருக்குது. இந்த ஜெயக்கு மட்டும் காசு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் கொடுக்குறது மனசு இல்லை. அதான் அவர் சொல்லணும். அவனுக்கு கொடுத்து மனசு இல்லை. காசு இருக்குது, என்ன இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் கொடுத்து மனசு இல்லை. சரி எல்லாம் போட்டோம். நம்ம வந்து என்ன சொல்றது, அவன் வந்து ஒரு இரக்கமில்லாத கடவுள் தான் கண்டிப்பாக ஒரு உதவி செய்யணும். அதே மாதிரி இந்த பார்க்குற வீடியோ ஒவ்வொரு மக்களும் சரி, எனக்கு ஏதாவது ஒரு முடிஞ்ச உதவி செய்ய முடியல செய்யுங்க. எனக்கு என்னன்னா ஒரு வண்டி வேணும், ஒரு ஸ்கூட்டி. எனக்கு ஒரு உதவி செஞ்சால் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூட்டினா கூட நான் ஒரு வியாபாரம் செய்வேன் கண்டிப்பாக. இந்த சர்ஃப் பாக்கெட்டு, சோப்பு, இந்த அப்பளம், வத்தல், ஊறுகாய், இந்த சாப்பாடு விற்கிற மாதிரி எனக்கு அது கூட போதும். ஏன்னா உதவி செய்யுங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த 20 வயசு நான் கண்டிப்பாக வேலைக்கு போக வயசு தான். ஆனால் நீங்கள் போகாமல் அப்படியே முடங்கி கிடக்க வேண்டியது. எனக்கு ஏதோ ஒரு ஸ்கூட்டி கிடச்சா கூட எனக்கு கண்டிப்பாக நான் வேலைக்கு போய் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது காப்பாற்ற கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நேரம் போய் ஒரு நேரம் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க முடியல. ஒரு நேரம் நல்லா இருந்தாங்கன்னா ஒரு நேரம் வந்து உடம்பு சரியாமல் ஆகுது. அதனால் எனக்கும் சரி, நானும் ஒரு சில நேரத்தில் வந்து நல்லா ஒரு சில நேரம் வேலைலாம் முடியல. ஒரு போனவெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் போட முடியலனால, ஏன்னா உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் யாராவது எனக்கு தயவு செய்து ஏதாவது உதவி செய்யுங்க. ஒரு வண்டி விற்றா கூட எனக்கு நல்லபடியாக இருக்கும். நான் கண்டிப்பாக ஒரு ஸ்கூட்டினா கூட நான் ஏதாவது வியாபாரம் செய்வேன். ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ண அது மூலிமா வந்து வருமானத்தை வச்சு கூட ஒரு குடும்பத்தை நடத்தில. கண்டிப்பாக நம்ம வந்து எத்தனை நாளைக்கு நம்ம மற்ற வீட்டு இருக்குது. ஒரு நேரம் இல்லை, ஒரு 2 நேரம் இல்லை, ஒரு நாள் 2 நாள் வச்சுப்பாங்க, ஒரு 3 நாள் வச்சுப்பாங்க, ஒரு மாதம் வச்சுப்பாங்க. சும்மா மற்ற வீட்டில் இருந்தால் அது எனக்கு வந்து நல்லது கிடையாது. ஒரு தெரிஞ்ச வீடு அவ்வளோதான். அதனால் மக்களே கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது கண்டிப்பாக எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. என் வாழ்வாதாரத்துக்கு யாராவது ஹெல்ப்னா நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி என் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சி என் வீடியோ பாருங்கள், நான் போடுற எல்லா வீடியோ பாருங்கள். அதே மாதிரி என்னோட ஏதாவது கேள்வி டவுட்டாக இருந்தால் கூட என் நம்பரு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போடுறேன். அன்றைக்கி என் வீடியோ முன்னத்து போட்ட வீடியோ நேற்று போட்ட வீடியோ வந்து கண்டிப்பாக போடல. நேற்று 21 போட்டேன், அது வந்து ஸ்க்ரீனில் சரியாக செட் ஆகலை. நான் இன்றைக்கி கண்டிப்பாக என் நம்பரு ஸ்க்ரீனில் போடுறேன், எல்லாம் பாருங்கள். என்னோடய இமெயில் நம்பரும் சேர்த்து போடுறேன். அதே மாதிரி தனியாக நம்பர் கூட போடுறேன், பாருங்கள். ஏதாவது கேள்வி வந்தாலும் கேளுங்க. இல்லை ஒரு கேள்வியோ இல்லை ஒரு ஏதாவது டவுட் என்ன பிரச்சனை அது டவுட் ஏதாவது கேளுங்க, கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு உதவி செய்யாமல் இருந்தால் கூட எனக்கு கண்டிப்பாக என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் எடுப்பேன் கண்டிப்பாக. அதே மாதிரி எனக்கு யாரும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். யாரை ஹெல்ப் பண்ண நல்லபடியாக இருக்கும். நான் வாழ்வாதாரத்துக்கு எனக்கு ஏதாவது ஒரு உதவி இருந்தால் கூட நான் பயிற்சிப்பேன். அது ஆனால் இந்த வீடியோ பாருங்கள், எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அத்தனை மக்களுக்கும் என் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஒவ்வொருத்தருக்கும் என் மனமாற நன்றி.
தெரிவித்துக்கொண்டு இன்னும். அதனால் என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை கடிதமாக முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.